எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் பொரியல். அதுலேயே ப்ரோட்டீன் ரிச்சா எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. புடலங்காய் பொரியல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். புடலங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. வேக வச்ச புடலங்காய் 200 கிராம் அளவு, முளைத்த பச்சை பயிறு ஆவியில் வேக வைத்தது விரும்பும் அளவு, வரமிளகாய் 2, 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம் சிறிதளவு, முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, 1 அறுக்கு கறிவேப்பிலை, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தேவையான அளவு. புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா. பொதுவாக ஒரு பொரியலில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணுவோம். அதோடு நம்ம ஒரு தேங்காய் துருவல் போடுவோம், பச்சை மிளகாவா சிவப்பு மிளகா போடுவோம், இல்லைன்னா பயத்தம்பருப்பு ஏதாவது வேக வச்சு போடுவோம். இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிற இந்த புடலங்காய் பொரியலில் முளைக்கட்டின பச்சை பயிரை கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை போட போகிறேன். புடலங்காயை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு வச்சுக்கணும். நம்ம நாட்டு புடலங்காய் நீல நிற புடலங்காய் இருந்தால் ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க. வேக வச்ச பிறகு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அப்படியே நம்ம குழம்புலையோ ரசத்துலையோ போட்டுக்கோங்க. அதில் இருக்கிற சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும். இப்போ இங்கே முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இல்லாத நம்ம நாட்டு டிஷ்ஷே கிடையாது. கடுகோட சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டால் ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதிகம் போட வேண்டாம் இந்த பொரியலுக்கெல்லாம், ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுவும் ஜீரணத்துக்காக தான். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதோட வேக வச்சு புடலங்காய் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஃப்ரை பண்ணால் போருங்க. அதிக நேரம் தேவையில்லை. பொதுவாக நிறைய பேர் பண்ணுவாங்க என்னன்னாக்கா, நான் பார்த்த வரைக்கும் காயை ஃப்ரெஷ்ஷாக நறுக்கிக்குவாங்க, அதை நல்லா வதக்குவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் கொஞ்சம் நேரமாகும். எப்படி பண்ணாலும் பரவாயில்லைங்க, உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் சத்துக்கள் அழியாமல் பண்ணணும். அது ஒன்று தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணாக்க அதில் இருக்கிற சத்துக்கள் கிடைக்கும். இப்போ வெஜிடேரியனுக்கு ப்ரோட்டீன் ரிச்சா என்னென்ன சேர்க்கலாம், எப்படிலாம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யோசித்து பண்ணுறப்போ நான் நிறைய விஷயங்கள் வீட்டில் எனக்காகவே நான் மாற்றிக்கிட்டேன். அந்த மாதிரி மாற்றின விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது முளைச்ச பச்சை பயிறு எப்பவும் சேலடில் தான் போடுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வேக வச்சு வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக சேர்த்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு ஒரு பொடி கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ப்ரோட்டீன் ரிச்சான பொடி செஞ்சு வச்சுருப்பேங்க. அதை யூஸ் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு நான் தேர்ந்தெடுத்துறது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அதோட சிவப்பு மிளகாய். நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட தேங்காய் துருவல் போடலாம், 1-2 சின்ன வெங்காயம் போட்டு இடிச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அதுவும் போடலைங்க. இதெல்லாம் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை வதக்கி ஆச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பொடியில் உப்பு போடலை, இப்போ இதில் தான் போட போகிறேன். இப்போ ஒரு வேளை கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்ததுன்னா இந்த பொடி போடுறப்ப அந்த மாய்ஸ்சர் இழுத்துருங்க. இப்போ இதில் இருக்கிற முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே நம்மளுக்கு கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கும். வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். இந்த மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு வேளை தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருந்ததுனாக்க அதை அப்சார்ப் பண்ணிவிடுங்க. இப்படியே பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறிச்சியோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த புடலங்காய் பொரியல் ரெடி. இப்போ இந்த புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம் டிஷ்ஷுக்கு. புடலங்காய் பொரியல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு முதல்ல கடுகு தாளிச்சிட்டு சீரகம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை சேர்த்த பிறகு புடலங்காய் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிய பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற
முளைச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. 2 சேர்ந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கலந்த பிறகு தேவையான அளவு உப்பு, நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கினீங்கன்னா மிக சுவையான புடலங்காய் பொரியல் தயார். புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு பொரியல் பண்ணுறப்ப உங்களுக்கு மொனோட்டனஸாக இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அதே நேரம் கூடுதலாக சத்துக்கள் கிடைக்கும்.